ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சோபியா சதீஷ் விலாக். இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நான் என்னென்னலாம் பண்ணேன்னு தான் பார்க்க போகிறோம். இனிமேல் டெய்லியும் நம்மளோட சேனலில் விலாக் வந்து கண்டினியூவாக வரும். வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி எம்டி ஸ்டொமக்கில் இந்த ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். ஹேர் க்ரோத்துக்கு, கொழுப்பு கரைக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெல்லிக்காய், கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி போட்டு அரைச்சி இந்த ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன் எம்டி ஸ்டொமக்கில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அமாவாசை, அதனால் காலையில் எழுந்திரிச்சு வீடு தொடச்சிட்டு குளிச்சுட்டு விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour வந்து படிக்க போயிட்டேன். நான் என்ன படிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4th குரூப் எக்ஸாம் தான் படிச்சுட்ருக்கேன். இன்றைக்கி லாஸ்ட் யூனிட்டில் இருக்கிற சிலபஸில் அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல். விருந்து புறத்தா தானுண்டால் சாவா மருந்தனினும் வேண்டா பற்று அன்று. அமிழ்தமே என்றாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று. மோப்பக் குழையும் அனிச்ச முகந்திருந்து நோக்கக் குழையும் விருந்து. மோர்ந்து பார்த்தால் அனிச்ச மலர் வாடிவிடும். அதுபோல் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறவங்க உறவினர் முன்னாடி நம்ம முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளமும் வாடிவிடும். கல்லாமை. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது. களவினால் ஆகிய ஆக்கம் அளவறிந்து ஆவது போல கெடும். களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும். சரி, இன்றைக்கி இதுதான். நீங்கள் எல்லோரும் இதோட புக் பேக் பார்க்கலாம். இருங்க ஒரு நிமிஷம். விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? நம் முகம் மாறினால். நிலையான செல்வம் எது? ஊக்கம். ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள், பயன் தராத சொற்களை. பொருளுடைமை என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொருள் கூட்டல் உடைமை. உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் உள்ளுவதெல்லாம். பயன் கூட்டல் இலா என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பயனிலா. இதில் பாருங்கள், இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இப்படி கூட கேட்கலாம். நம்ம இப்போ தானே பார்த்தோம் இந்த டாப்பிக்கில். பாருங்க, ஊக்கமுடைமையில் பார்த்தோம். ஆக்கம் அதர்வினையாய் செல்லும். இங்கே தான் என்ன பண்ணோம்? அசைவு இல்லா ஊக்கமுடையான் உலை அப்படின்னு வரும். உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளால் வரும். உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளால் மற்றது தள்ளாமை தள்ளினும் நீர்த்து அப்படின்னு வரும். அடுத்து பாருங்கள், ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதில் சில பல வரிகள் கொடுத்துருக்காங்க. ஒரு கான்செப்டு, அந்த கான்செப்டில் இருக்கிற மாதிரி கீழே ஒரு 3 குறள் கொடுத்து எந்த குறள் பொருந்துன்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா, ஸ்கூலில் வந்து போட்டி நடக்குது. அதில் வந்துட்டு அவங்க அப்பா கேட்குறாரு, நீ கலந்துக்கிட்டியான்னு கேட்குறாரு. இல்லை, நான் கலக்கலை. என்னை விட வந்து வேற ஒரு பையன் நல்லா பேசுவான் பேச்சு போட்டியில், அதனால் நான் வந்து எனக்கு பரிசு கிடைக்குமான்னு தெரியல, அதனால் நான் கலந்துக்கலன்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. படித்து பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கு கீழே 3 குறள்கள் கொடுத்துட்டு எது சரின்னு கேட்டிருக்காங்க. வெள்ளத்து அணையா நீர்மட்டம் மலர் நீட்டம் மாந்தர்ந்தம் முள்ளத்து அணையாத உயர்வு அப்படின்னு என்னது வந்து தண்ணீர் பூக்கள் வந்து அந்த நீருக்கு ஏற்ற மாதிரி பூக்குமா, அதுபோல் ஒருவன் எந்த அளவுக்கு வந்து ஊக்கங்க பாருங்கள், ஊக்கத்தின் அளவு ஏற்ப மனிதர்களும் உயர்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தண்ணீர் உயரத்துக்கு ஏற்ப நீர் பூக்கள் பூக்கும். அப்போ வந்து ஆன்சர் இந்த திருக்குறள் தான். சரி, ஓகே. இதில் வந்து இது வரைக்கும் 3 டாபிக் பார்த்தோம். ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், கல்லாமை. இப்படி கூட கேட்பாங்க. இந்த திருக்குறளை கொடுத்துட்டு இது என்ன இதில் வருதுன்னு கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம விருந்தோம்பல்னு சொல்லிட்டு சொல்லணும், என்ன அறத்தில் வருதுன்னு கேட்பாங்க. மீதி திருக்குறளை அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். நீங்கள் சிலபஸ்லாம் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். படித்து முடிச்சுட்டு சமைக்க வந்துட்டுங்க. கடுகு கொட்டி வச்சுட்டு அடுத்தது டீ போட்டுட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா சாதம், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு அது எல்லாமே வந்து கிரேவி மாதிரி வணக்கிட்டேன். அப்படி வணக்கமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. மெயினாக ஸ்கூல் லைஃப் ஞாபகம் வந்துடும். இந்த மாதிரி சமைச்சு எடுத்துகிட்டு வந்தால் தண்ணி ஊற்றாமல் எண்ணெய் காயாக வணக்கி எடுத்துகிட்டு வந்தால் எங்கள் ஸ்கூலில் வந்து லன்ச் டைம் வரதுக்கு முன்னாடி எங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த பாக்ஸை நாங்கள் காலி பண்ணிவிடுவோம். யார் எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த பாக்ஸு. எங்களோட கேங்கில் மொத்தம் நாங்கள் 5 பேர். அடுத்தது வந்து சமைச்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா காக்காவுக்கு வந்து சாதம் வைக்க போயிட்டேன். இன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறதுனால நம்மளோட முன்னோர்கள் வந்து சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது நம்மளோட தமிழர்களோட ஒரு ஐதீகம். இங்கே பாருங்கள், வத்தல் போட்டேன். இது அவ்வளோக்கா ஒன்றும் வரல, திரியாக போன மாதிரி ஆகிடுச்சு. என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா 2 தோசை. நான் இந்த சமைச்சதை கிரேவியை வச்சு சாப்பிட்டுட்டேங்க.
இந்த மாதிரி vlog வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 4th குரூப் படிக்கிறவங்களா இருந்தால் சிலபஸ் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒவ்வொரு வீடியோவாக பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் டெய்லி தொடர்ந்து நம்மளோட படிக்கிறத பற்றின டிப்ஸ் வீடியோஸ் எல்லாமே சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் வரும், மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.